பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் ஆண்டுக்கோள் ஆகும். அந்த ஆண்டுக்கோளான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 2/6/2026 அதிகாலை 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி 26/6/2027 முடிய திருக்கணித சித்தாந்தப்படியும் வாக்கிய சித்தாந்தப்படி வருகின்ற 26/5/2026 பகல் 11:07 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி 13/6/2027 முடிய கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர். குரு பகவான் புதனுடைய வீடான மிதுன ராசியிலிருந்து தற்போது சந்திரனுடைய வீடான கடகராசிக்கு சென்று கடகராசியில் உச்சம் பெற்று அடுத்து 1 வருட காலத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தற்போது ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை தெள்ளத் தெளிவாக இனி பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு தற்போது 5ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இனி உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். தனக்காரகன் குரு பகவான் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 2-11க்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். ஜென்ம ராசியில் ராகு 7ல் கேது என வர டிசம்பர் 5ஆம் தேதி வரை ராகு கேதுவும் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பாதிக்கும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது மிகவும் நல்லது. பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். பொதுவாக சக ஊழியர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகலாம். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது தேவையற்ற பழிச்சொற்கள் வரக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். பிறர் சொல்லக்கூடிய அதாவது பிறர் கூறக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விடாமல் தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. சம்பளம் குறைவாக இருக்கிறது என்று வருத்தப்படாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தற்போதைக்கு பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக சுபகாரிய முயற்சிகளில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். கடன் வாங்குகின்ற விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் வாங்காமல் மனைவி அல்லது பிள்ளைகள் பேரில் வாங்குவது மிகவும் சிறப்பு. 6ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக 10, 12 ஜென்ம ராசிக்கு 2ஆம் வீடு ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருப்பதால் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்றாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதி ஏற்பட இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கேது பகவான் 6ஆம் வீட்டிலும் ராகு பகவான் 12ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் குடும்ப ஒற்றுமையில் ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தற்போதைக்கு சுபகாரிய முயற்சிகளில் உடனிருப்பவர்களே தேவையற்ற இடையூறுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள். பொதுவாக 6ல் குரு சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. 6ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வருகின்ற 31/10/2026 முதல் 25/1/2027 வரை சுமார் 3 மாத காலங்கள் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அதிசாரமாக சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அந்த 3 மாத காலங்களும் உங்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உண்டாக்கும். தற்போதைக்கு பொறுமையாக செயல்படுவது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது,
தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். நேயர்களே, இதுவரை கும்பராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஆன்மீக டாக்கீஸ் யூடியூப் சேனலை கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். மீன ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரித்தார். தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார். குரு 5இல் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 5இல் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருப்பதால் அடுத்து ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். படிப்படியான வளர்ச்சிகளை அடைவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். தொழிலில் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடன் பிரச்சனைகளை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு இருந்த வேலை பளு சற்று குறையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குறிப்பாக பதவி உயர்வை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். இந்த தருணத்தில் உங்களுக்கு மீனராசியில் பிறந்த உங்களுக்கு ஜென்மராசியில் சனி சஞ்சரிப்பதால் 7.5 சனியில் ஜென்மசனி நடக்கிறது. ஜென்மசனி நடக்கின்ற சமயங்களில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் ஆரோக்கிய ரீதியாக ஏற்படக்கூடிய எந்த பாதிப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. கடன்கள் ஏற்படலாம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. பொதுவாக மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கு சற்று முக்கியத்துவம் தருவது மிகவும் சிறப்பு. 7.5 சனி நடைபெற்றாலும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது நல்ல அமைப்பு என்பதால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுது அடுத்து ஒரு வருட காலத்திற்கு ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குருவின் சஞ்சாரத்தால் ஏற்படும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்பதால் பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். நேயர்களே, இதுவரை குரு பெயர்ச்சி பலன்களை கூறினேன். மீனராசியில் அப்படியே இருப்பேன். நேயர்களே, நீங்கள் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையலாம். நேயர்களே, இதுவரை மீனராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை கூறினேன். மற்ற ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஆன்மீக யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம். சார், 12 ராசிக்கான பயிற்சி இருக்கேன்.